இன்னைக்கு பிள்ளையாருக்கு நைவேத்தியத்துக்கு கொழுக்கட்டை பாயாசம் எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். அடுப்புல பாத்திரம் வச்சு ஒரு 2 டம்ளர் பால் ஊத்தி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள கொழுக்கட்டை ரெடி பண்றதுக்கு அடுப்புல வெந்நீர் வச்சிடலாம். பால்ல இப்ப கொஞ்சமா குங்குமப்பூ நம்ம கலந்துக்கலாம். பால்ல தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமா ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை அளவு லேசா உப்பு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. கொதிச்ச வெந்நீரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கை பொறுக்கிற அளவு சூடு வந்தோடனே கொஞ்சம் நல்லா மாவை கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு அந்த வெந்நீர் தெளிச்சு நீங்க பிசைஞ்சு வச்சுக்கிறங்க. இந்த கொழுக்கட்டையும் நமக்கு ஸ்வீட்டா இனிப்பா வர்றதுக்காக கொஞ்சமா இதுலயும் கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் சுகர் சேர்க்கலாம். சுகர் போட்டதுக்கு அப்புறம் மாவு நமக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. பால் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. குங்குமப்பூ போட்டதுனால இப்ப பாருங்க பால் நல்லா கேசர் கலர்ல நமக்கு லைட் எல்லோ அந்த கிரீம் கலர்ல வந்திருக்கு பாருங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு வச்சுக்கிறங்க. கையில ஒட்டாம வரதுக்கு லைட்டா நெய் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஒரு இட்லி தட்டுல லைட்டா நெய் தடவி இந்த உருண்டைகளை எல்லாம் வச்சிடலாம். அடுக்கி அடுப்புல பேன் வச்சு அதுல தண்ணி ஊத்தி கொதிச்ச உடனே இதுல ஒரு 3 மினிட்ஸுக்கு நல்லா இந்த வேக வச்சிடலாம். 2 ஸ்பூன் முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் பாதாம், 1 ஸ்பூன் பூசணி விதை எல்லாத்தையும் மிக்சியில சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். அடுப்புல இருப்பு சட்டி வச்சு காஞ்ச உடனே 1 ஸ்பூன் நெய் விடுங்க. இப்ப கொரகொரப்பா அரைச்ச முந்திரி பருப்பு, பூசணி விதை, பாதாம் எல்லாத்தையும் போட்டு லைட்டா நெய்ல வறுத்துக்கிறங்க. இந்த பால்ல அப்படியே போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை நமக்கு சாஃப்டா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. இப்ப இத பால்ல போட்டுடலாம். பால் கொதிச்சு பாயசத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. முந்திரி பருப்பு, பாதாம், பூசணி விதை, குங்குமப்பூ எல்லாமே நல்லா கலந்து இதுல இந்த மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு. இனி இந்த கொழுக்கட்டையை அதுல சேர்த்துடலாம். கொழுக்கட்டையை சேர்த்த உடனே கொஞ்ச நேரம் அப்படி லைட்டா கொதிக்க விடுங்க. அப்புறம் நமக்கு பாயசம் ரெடி ஆயிடும். இப்ப நமக்கு கொழுக்கட்டை பாயாசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டியா. இனி நம்ம பிள்ளையாருக்கு நைவேத்தியம் காட்டிடலாம். சுவாமிக்கு நைவேத்தியம் என்னன்றத பாத்துடலாம். வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, குடமிளகாய் கறி, பருப்பு அன்னம், கல்கண்டு பாதாம் முந்திரி, அவரைக்காய் தக்காளி போட்டு சாம்பார், தயிர் அன்னம், இளநீர், பருப்புல கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம பிள்ளையாருக்காக இன்னைக்கு பண்ணிருக்க கொழுக்கட்டை பாயாசம். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.